ஆளுநர் உரையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆளுநர் உரை பேசுவார், அதுக்கப்புறம் அதற்கு நன்றி நழுவுதல்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற தீர்மானங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. விஜய் எப்படியும் நாட்டை காப்பாற்றிடுவார், அடுத்த நூற்றாண்டுக்கு இவர் தான் காவலர், விஜய் தான் தமிழ்நாடு கொடுக்க போகிறது, தமிழ்நாடு தனியாக ரூபா நோட்டு அடித்தா அதில் விஜயோடைய படம் வரும் அப்படின்லாம் இவங்க சொல்லலாம். ஆளுநர் சொல்லியிருந்தாருன்னா அதற்கு நன்றி, ஆளுநருக்கு நன்றி, ஆளுநர் இவங்க தான் எழுதி கொடுத்துருப்பாங்க, ஆளுநருக்கு நன்றின்னு சொல்லலாம். ஒரு 2-3 நாள் தான் பொதுவாகவே இது நடக்கும். அதில் வந்து இறந்தவர்களுக்கான ஏன்னா கூட்டத்தொடர் முதல்ல நடக்குது இல்லையா, இந்த வருடத்திற்கான முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால அங்கே இறந்தவர்களுக்கான அஞ்சலி செலுத்துவாங்க. ஸோ அவ்வளவுதான் அதில் நடக்கும். இதை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கொண்டு போனதே கூட எதற்காகன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் 144 பேரோட ஆட்சி அமைத்ததாக நினச்சிட்டு இருக்கிற விஜய்க்கு இப்போ 144 பேர் இல்லை, 21 பேர் திருப்பி போயிட்டாங்க. ஸோ 123ல் அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குங்கிறது இந்த பக்கத்து உண்மை. அந்த பக்கத்து உண்மை என்னன்னா, திமுகவுடைய கூட்டணியில் யாருமே இல்லை அப்படிங்கிறதும், அதிமுக கிட்ட இவங்க என்ன பண்ண நினைச்சாங்களோ அதை பண்ண முடியாமல் ஆளாளுக்கு போட்டாட்டம் பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க, சண்முகத்தை தவிர, விஜயபாஸ்கரை தவிர அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும்